வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி தும்பைப்பூ போல் நல்லா வெண்மையாக, மல்லிகைப்பூ போல் நல்லா வாசனையாக, பஞ்சு மாதிரி பந்து பந்தான இட்லி சுடுறது எப்படி? நம்மளும் கரெக்டாக ஊற வச்சு மாவாட்டி தானே இட்லி சுடுவோம். நம்மளுக்கு மட்டும் ஏன் வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவில் சில குறிப்புகளோடு நான் இட்லியும் சுட்டு காட்டியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் இட்லி சுடுங்க. பஞ்சு மாதிரி வரும், அதுக்கு நான் கேரண்டி. டிப் நம்பர் 1, நம்ம அரிசி உளுந்து ஊற வைக்கிறத கரெக்டான அளவுகளில் ஊற வைக்கணும். நான் இந்த ஆளாக்கில் 3 ஆளாக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசியை ஊற வைக்கும் போதே 2 தடவை நல்லா கழுவி களைஞ்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். ஆட்டுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம அரிசியை கழுவக்கூடாது. 3 ஆளாக்கு அரிசிக்கு அரை ஆளாக்கு உளுந்து ஊற வைக்கிறேன். இதையும் முதல்ல கழுவி தான் ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க முதல்ல அரிசியை ஆட்டிக்கணும். அரிசி ஆட்டுற அந்த நேரத்தில் நம்ம உளுந்து ஊறுனா போதுமானது. உளுந்தோட ஒரு 10 வெந்தயத்தையும் சேர்க்குறேன். இட்லி நல்லா மல்லிகைப்பூ மாதிரி வாசனையாக இருக்கும். அதுக்காக அரிசி 2 மணி நேரமும் உளுந்து அரை மணி நேரமும் ஊறினாலே போதும். டிப் நம்பர் 2, அரிசி உளுந்து ஊறினதுக்கப்புறம் முதல்ல உளுந்து தான் ஆட்டணும். உளுந்த கல்லில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கல்லில் முதல்ல தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி கல்லை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். எடுத்த உடனே தண்ணியை ஊற்றாமல் உடனே உளுந்து போட்டு நம்ம அரைக்க ஆரம்பித்தோம்னா ரெண்டும் கல்லை ஓட விட்டு நம்ம உளுந்து போடும்போது 2 கல்லும் உரசதுனால சின்ன கற்பொடிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிப் நம்பர் 3, உளுந்து ஆட்டும் போது மட்டும் பக்கத்தில் இருந்து நம்ம ஓரஞ்சாரம்லாம் நல்லா தள்ளி விட்டு ஆட்டணும். இல்லாட்டி முழு உளுந்து அங்கங்கே ஓரத்தில் ஒதுங்கிடும். டிப் நம்பர் 4, உளுந்து ஆட்டும் போது ஒரு 4-5 ஐஸ் கட்டிகளை உள்ளே போட்டு விட்டுருங்க. மாவு நல்லா ஃப்ளஃபியாக பஞ்சு மாதிரி வரும். டிப் நம்பர் 5, 100 கிராம் உளுந்து 20 நிமிஷம் ஆட்டினோம்னா கரெக்டான பதம் வந்துடும். 200 கிராம்னா கரெக்டாக 25 நிமிஷம் ஆட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி உளுந்து அதிகமாக 5 நிமிஷம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நேர கணக்கில் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சுலபமான வழி இருக்குது. கொஞ்சம் ஆடுற உளுந்த மாவை எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி மிதக்கும். இப்படி மிதந்துச்சுன்னா உளுந்து நல்லா அரைப்பட்டுச்சு, எடுக்கலான்னு அர்த்தம். இப்போ உளுந்து மாவை நான் எடுத்துடுறேன். ஃப்ரிட்ஜு இல்லாமல் உளுந்து ஊற வச்சவங்க அரிசியை ஆட்டிட்டு கல்லை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் உளுந்து மாவை ஆட்டணும். அப்போ தான் உளுந்து உபரி வரும். மாவு எடுத்து போடுறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் நம்ம மாவை கரைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். டிப் நம்பர் 6, உளுந்து மாவை ஆட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போடுற கல்லில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை அள்ளி போடணும். ஒரேடியாக எல்லா அரிசியும் அப்படியே கொட்டிடக்கூடாது. டிப் நம்பர் 7, ஏற்கனவே உளுந்து ஆட்டின கல்லில் தான் நம்ம அரிசி போட்டிருக்கோம். உளுந்து கொஞ்சம் பசை போல் இருக்கிறனால அரிசிகள் போய் அந்த உளுந்து பசையில் எல்லாமே அப்படியே ஓரத்துல எல்லாம் ஒட்டியிருக்கும். இந்த மாதிரி தண்ணி வச்சு இந்த ட்ரம்மோட ஓரமெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு நடுவில் அந்த குச்சியில் 2 சக்கரத்தில் அந்த தள்ளி விடுற அந்த பிளேடில் அதில் இருக்கிற அரிசிகளெல்லாம் உள்ளே தள்ளி விட்டால் தான் அரிசி அங்கங்கே ஒதுங்காமல் இருக்கும். டிப் நம்பர் 8, அரிசி இந்த மாதிரி சின்ன குறையாக 100க்கு 30% இந்த மாதிரி குறையாக இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த பதம் அரிசி அரைச்ச பதம் போதும். இப்போ நான் அரிசி மாவை நான் எடுக்கிறேன். நான் இட்லி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இட்லி அரிசி எப்போயுமே முழுசாகவும் வேக வச்சு அரைக்க மாட்டாங்க. பச்சரிசி மாதிரியும் இருக்காது. இந்த மாதிரி அரைவட்டாக இருக்கிற அரிசி மாவு இப்படி தான் வரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு எடுத்து போட்டுக்கணும். இப்போ அடுத்த ஒரு நம்ம அரிசி போடும்போது கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அந்த அரிசி தண்ணியவே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அள்ளி போட்டு அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி குருணை பதம் வந்த உடனேயுமே அரிசி மாவை எடுத்துடலாம். டிப் நம்பர் 9, அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுமே ஆட்டி முடித்தாச்சு. இப்போ கலக்கும்போது நம்ம உப்பு போட்டு கலக்கி வைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிப் நம்பர் 10, முடிஞ்ச அளவு மாவு கரைக்கும் போது நம்ம கையிலே கரைச்சோம்னா ரொம்ப நல்லது. கரண்டி வச்சு கலக்கும்போது அரிசி மாவு கனமாக இருக்கிறதுனால குண்டாவோட அடி பாகத்து வரைக்கும் போயிருக்கும். கரண்டியில் அவ்வளவு சரியாக கலக்க முடியாது. கை வச்சு கலக்கணும்னா ஈஸியாக நம்ம நல்லா கரைச்சி வச்சிடலாம். மாவும் நல்லா சீக்கிரமாக புளிக்கும். மாவு கரைச்சி முடித்த உடனே ஓரத்தில் குண்டால் ஒட்டி இருக்கிற மாவு எல்லாமே நல்லா கையில் தண்ணி தொட்டு நல்லா தொடச்சி இந்த மாதிரி உள்ளே வச்சுருக்கணும். இப்போ இந்த குண்டா நிறையா மாவு இருக்குது. இது பொங்கி வரும்போது கீழே தான் போகும். அதனால் பாதி மாவை நான் ஒரு சின்ன குண்டால் ஊற்றிக்கிறேன். இப்படி 2 பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறனால இடம் விட்டு நல்லா தாராளமாக புளிச்சு வரும். இவ்வளோ இடம் இருக்குது குண்டாவில். மாவுகளை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சா குறைஞ்சது 8 மணி நேரமாவது புளிக்கணும். நான் ஃபுல் நைட்டு புளிக்க வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் நைட்டு புளிக்க வச்சதில் மாவு இந்த அளவுக்கு புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இதுவே ரேஷன் அரிசி மாவு இந்த மாதிரி புளிக்க வச்சுருந்தோம்னா அப்படியே நம்ம கரண்டியில் எடுத்து இப்படி அல்வா மாதிரி வருது இல்லையா, அப்படியே எடுத்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றி இட்லி சுட வேண்டியது தான். ஆனால் இது இட்லி அரிசிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கலந்து எடுத்துக்கலாம்.
நான் இந்த சின்ன குண்டாவில் இருக்கிற மாவை வந்து இன்றைக்கி இட்லி சுடுறதுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றி ஜென்டிலாக கலக்கணும். ரொம்ப போட்டு அடின்னு அடித்து கலக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அப்படியே ஜென்டிலாக கலந்து அப்படியே தட்டில் வந்து நம்ம துணியை விரித்து போட்டு ஊற்றிருக்கணும். அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அது சூடாகிட்டு இருக்கட்டும். துணியை வந்து நம்ம அப்படியே வரன்னு துணியை அப்படியே போடாமல் கொஞ்சம் ஈரத்தில் தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு இந்த மாதிரி அப்படியே துணியை தட்டில் விரித்து போடணும். முதல்ல அடியில் இருக்கிற தட்டில் தான் துணியை விரித்து போடணும். அதில் அந்த நடுவில் கரெக்டாக அந்த ஸ்க்ரூக்காக ஓட்டை விட்டுருப்பாங்க. ஓட்டை நாம் தான் துணியில் ஓட்டை பண்ணி போட்டுக்கணும். நல்லா குழி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து ஊற்றணும். முக்கால் கரண்டி மாவு ஊற்றினாவே போதும். மாவு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இட்லிக்கு. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஊற்றி முடித்த உடனே அப்படியே 4 பக்கமும் அந்த தொங்குற துணியில் இட்லி மேலேயே எடுத்து விட்டுறணும். இது மேல் வைக்கிற தட்டு. இதுலேயும் 4 இட்லியை ஊற்றிட்டு அதே போல் துணியை மேல் சைடே எடுத்து விட்டுறணும். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நான் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து இட்லி தட்டில் முட்டாமல் இட்லி தட்டுக்கும் கீழே இருக்கணும். இட்லி தட்டுகளை உள்ளே வச்சுட்டு ஓரத்தில் இருக்கிற தெரிகிற அந்த துணியெல்லாம் நல்லா உள் சைடெல்லாம் மடக்கி விட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை குச்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இட்லி நல்லா வெந்துருச்சு, நல்லா வெடித்து தெரியுது நம்ம திறந்த உடனேயுமே. இருந்தாலும் உங்களுக்காக நான் செக் பண்ணி காட்டுறேன். அந்த கருவேப்பிலை குச்சியில் இருக்கிற கணுவில் வந்து இட்லி வேகாமல் இருந்ததுன்னா நம்ம உள்ளே விட்டு எடுக்கும்போது அப்படியே ஒட்டிட்டு வரும். இப்போ ஃபுல்லாக நல்லா இட்லி வெந்துருச்சு. மேலே கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா துணி எடுக்கணும், இல்லாட்டினா ஒட்டிட்டு வரும். அப்படியே எடுத்து தட்டில் இப்படி திருப்பி போட்டுட்டு லைட்டாக மேலே அப்படியே தண்ணி தெளித்து விட்டு எடுத்திங்கன்னா இட்லி அப்படியே பந்தாக பஞ்சு மாதிரி வரும். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இவ்வளோ அழகாக வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போது கொஞ்ச நேரம் ஆறணும், ஒரு 2 நிமிஷமாவது ஆறணும். ரொம்ப இட்லி சூடாக இருக்குது. பாருங்கள், நல்லா குண்டாக பந்தாக எப்படி மல்லிகைப்பூ மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பராக பந்து மாதிரி மல்லிகைப்பூ வாசனையோட தும்புப்பூ கலரில் அப்படியே வெள்ளையாக இட்லி இதே மாதிரி சுட்டு அசத்துங்க. நான் இட்லிக்கு வந்து கறிக்குழம்பும் கொத்தமல்லி புதினா 2 வேர்க்கடலை சட்னி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக இருந்தது. 1 பாட் இட்லி சாம்பார் வீடியோ போட்டிருக்கேன். டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.